தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இது கேதுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வரும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலம் எப்படி இருக்கும்? வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துலேருந்து 2027 ஏப்ரல் மாதம் வரைக்கும், இந்த சித்திரை முதல் பங்குனி வரை மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், அதே 3ஆம் இடத்துல ராகு, அவர் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். இன்னொன்று 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ஆனால் தசா புத்தி உங்களுக்கு நல்லா இருந்தால் சிறப்பு தான். நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார். அதிலே வக்ரமாவார், வக்ர நிவர்த்தி ஆவார் இந்த 2 நட்சத்திரத்தில். இன்னொன்று வயசு ரீதியாக பார்த்தோமானால் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. அதாவது தசாபுத்தி ரீதியாக ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய வேலை ரீதியாக ப்ராப்ளத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கு. அதாவது 2023 இல்லைனா 24 கூட ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருந்தது. அது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது. இன்னொன்று உங்கள் சுய ஜாதகத்தில் கும்பராசியில் ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த கிரகத்து மேலே அந்த சனி பகவான் போகுது அப்படின்னாக்கா அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்திலேருந்தே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. தசாபுத்தி சரியில்லைனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது 2022 அப்படின்னு எடுத்துக்கலாம். அவிட்ட நட்சத்திரத்துலேருந்து சனி பகவான் போகும்போது 23, 24 சதய நட்சத்திரம், 24 புரட்டாதி நட்சத்திரம், இப்போ 25 உத்திரட்டாதி, இப்போது 26 உத்திரட்டாதி, ரேவதி. இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது பெரிய மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு தப்பிச்சிருப்பீங்க. இப்போது இந்த தசைகள், அதாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 16 வயசுலேருந்து ஒரு 20, 25 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் சுக்கிர தசை எடுத்திருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சுக்கிர தசைக்கு இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. சனி பகவான் நல்லா இருக்குது. அர்த்தாஷ்டம சனி தான், இல்லைன்னு சொல்லலை. அது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு, அவரும் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ படிப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உச்சமாக பயிற்சி ஆகிறதுனால வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். கண்டிப்பாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஒரு சில பேருக்கு மாறும். இன்னொன்று வேலை மாற்றங்கள், இடமாற்றங்களாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 25 வயசுக்குள்ளே, அதாவது இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ திருமண ரீதியாக ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 8ஆம் இடத்துல குரு மறைகிறாரு அப்படின்லாம் கிடையாது. 2ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்குது. இது சிறப்புன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு வக்கரமாகக்கூடிய காலத்திலலாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் திருமண ரீதியாக. 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் 9ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானாதிபதி தசை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா சூரிய தசையில் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி, ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு சனியுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா ராசியாதிபதி நட்சத்திரத்து மேலே போனதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரியில்லாத நபர்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, வக்கரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. இது எல்லா தசைக்குமே பொருந்தி வரும். எந்த தசையாக இருந்தாலும் சரி, அந்த தசை சரியில்லைன்ற பட்சத்தில், இல்லை அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் சனி பார்வையில் இல்லைனா சனி நகரக்கூடிய இடத்துல மாட்டியிருக்கும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குருவே வக்கரமாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தால் அந்த குரு இருக்கக்கூடிய இடம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இன்னொன்று
இப்போ வேலை மாற்றமே கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலையில் வந்து நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இடமாற்றங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அதெல்லாம். இதில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. திருமணம் வந்து கூடி வந்துடும். தனுசு ராசிக்கு வந்து இது தடையே கிடையாது. அப்படியே ஒரு கால் தடை இருந்தது அப்படின்னாக்கா, அது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கும். இல்லைனாக்கா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது 29, 30, 31 அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக நடக்கும். 25 to 27, 28 கொஞ்சம் தடை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி தான் இருக்கும். உங்கள் ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தடையை கொடுத்துட்டே வரும். சூரிய தசையில் ஒன்று முதல்ல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். இல்லைனா சூரிய தசை முடிகிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி. இந்த நட்சத்திரத்திலேருந்து தான் தசை பண்ணுறார் அவர். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுறார். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த நட்சத்திராதிபதி சந்திர பகவானுக்கு மறையாமல் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கும் மறையாமல் இருந்தால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி தசை ஒரு சில இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருந்துச்சுனாக்கா, அதாவது நட்சத்திராதிபதி நான் சொல்கிறது, அவரும் மறைவு ஸ்தானத்தில் இருந்து லக்னத்துக்கு அவயோகராக வந்து இந்த சந்திர பகவான் வேறு லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு அவயோகராக வருவார் இல்லையா, அந்த லக்னத்துக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சந்திர தசைங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கலாம். எப்படியும் ஓரளவுக்கு அப்படி போயிருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி தான், இது பெருசாக கெடுக்காது. 7.5 சனியெல்லாம் கிடையாது உங்களுக்கு, அஷ்டம சனியும் கிடையாது உங்களுக்கு. அதனால் சந்திர தசையில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுற வாய்ப்புகள் இல்லை சனி பகவானுக்கு. இப்போ சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல மட்டும் இப்போ வந்து 10ஆம் பார்வையாக அந்த ராசிக்கே பதியுது. இப்போ மட்டும் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கும். கிட்டத்தட்ட முதல்ல 6 மாதத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட லக்ன யோகராக இவர் வந்துட்டான்னா சிறப்பு, அதாவது சந்திர பகவான். இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ தப்பிப்பீங்க, வேலையில் பிரச்சனைகள் வராது. அதேமாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இப்போ சூரிய தசை சந்திர தசை 2 தசையும் சொன்னோம்னாக்கா பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது, பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக போடுங்க, பெரிய அமௌண்ட்டெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க இந்த டைமில். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, சனியோடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் நகரக்கூடிய காலம். இன்னொன்று வந்து புதனோட நட்சத்திரத்துலேயும் அவர் போகிறாரு இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இது 7ஆம் அதிபதி நட்சத்திரம், இல்லைனா 3ஆம் அதிபதி 2 கூடைய நட்சத்திரம், இந்த சனியோடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போதெல்லாம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். பெரிய முதலீடுகளை போடுறது கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இன்னொன்று வந்து அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துங்க. 41 வயசுலேருந்து திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கணவன் மனைவிக்குள்ளே நல்லா ஒற்றுமெல்லாம் வரும் இந்த காலகட்டத்தில். 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் நல்ல ஒரு யோகமான தசை அப்படின்னு சொல்லலாம். 5 குடைவன் தசை. ஒரு சில பேருக்கு வந்து இந்த செவ்வாய் நீசத்தில் இருக்கும். நீசத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் கஷ்டத்தையே கொடுத்துன்னு வரும். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டாருனாக்கா திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. இன்னொன்று வந்து குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கொடுக்குது. அப்படி இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த வயசு ரீதியாக அவங்களுக்கு செய்ய முடியாமல் கஷ்டப்படுறது, படிப்பு ரீதியாக நிறைய செலவுகள் குழந்தைகளுக்கு, அது மாதிரி நிறைய தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கு. அதாவது நீசமாக இருக்கிறவங்க மட்டும் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம், வேலையில் வந்து வளர்ச்சிகள் இல்லாமல் வச்சுருக்கோம். எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, அப்படின்னு ஆவரேஜாக போகுது சார், எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது. செவ்வாய் வலுத்து இருந்தால் மட்டும்தான் அந்த செவ்வாய் தசையில் வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ, இப்போ சந்திர தசையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, இப்போ செவ்வாய் தசையில் அந்த பணத்தை வச்சு வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. இது எல்லாமே செவ்வாய் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா அது கொடுக்கும். சந்திர தசையே கொடுக்கல கூட அந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது கொடுக்கும். அது வந்து ஆட்சி உச்சத்தில் இருந்தாவே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த சந்திர பகவான். அப்படி இல்லைனாக்கா ராசிக்கு மறையாமல் தசை நடத்தணும், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் லக்னத்துக்கும் இவர் யோகராக வந்துட்டால் அந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து செவ்வாய் தசையில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னே தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. செவ்வாய் வந்து இந்த வீட்டுக்கு 5ஆம் அதிபதி, விரையாதிபதி, ஆனால் நன்மையே செய்யலை அப்படின்னாக்கா மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில். அதனால தான் நிறைய கஷ்டங்களை கொடுக்குது, ஸ்ட்ரகிளை கொடுக்குது, தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குது. மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கடன் பிரச்சனை வரைக்கும் கூட்டு போய் விட்டுரும். அதாவது மணி லாக்காக வருது, தேவையில்லாத வந்து பண பிரச்சனை வர்றது, சண்டை சச்சரவுகள்லாம் வந்து இதெல்லாம் வர்றதுக்கான காரணமே இந்த செவ்வாய் தசையில் தான், அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான். இப்போ இந்த சனி பகவான் போகக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஏதாவது பணம் வரணும்னா இப்போ வரும், கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் யாராக இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த வீட்டுக்கு வந்து ராகு பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனியோட வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும்.
அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வரும். ராகு தசை ஆரம்பிச்சிலேருந்தே நிறைய பிரச்சனை சார். இப்போ 7.5 சனியிலேருந்தே ஒருத்தருக்கு வந்து ராகு தசை ஆரம்பிச்சிருக்கும். அதுலேருந்தே தொழில், வேலைவாய்ப்பு எல்லாமே கடன் மேலே கடன் ஆகிருக்கும் அவங்களுக்கெல்லாம். இப்போவும் விடுதலை இல்லாமல், விடிவு காலம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருப்பாங்க. இந்த ராகு தசையே இப்படிதானா அப்படின்ற மாதிரி ஆகிடும். முதல் 12 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்பட்டு வரீங்களா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தை நீங்கள் நம்பலாம். முதல் 12 வருஷத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு சார். 7.5 சனி நல்லா போச்சு. இப்போ 7.5 சனி முடிஞ்ச பிறகு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னென்னா முதலீடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணுறவங்க தான் இதில் கொஞ்சம் பயப்பட தேவை இருக்குது. எம்ப்ளாய்கெல்லாம் அந்தளவுக்கு பிரச்சனை வராது. எம்ப்ளாய்க்கு என்னென்னாக்கா இடமாற்றத்துக்கு கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். வேலை மாற்றலாமா அப்படின்ற மாதிரி எண்ணெல்லாம் இப்போது கொஞ்சம் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல தான் சனி போயிட்டுருக்காரு. எப்படியும் வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வேலை மாறலாம். அவங்களுக்கு எப்படியும் ஒரு நல்ல பாசிட்டிவாக அமையும், நல்ல வேலை அமையும். இந்த வேலை சரியில்லை, இந்த வேலை மாற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக, இப்போ வேலை மாற்றலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக நல்லபடியாக போயிட்டுருக்கு சார் அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன், அப்படி இல்லைனாக்கா ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை வேலையில் போகும். சம்பள உயர்வு, அது மாதிரி நல்ல ஒரு பண வரவு. ஏதாவது இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு ரொம்ப நாள் ஆசை இருக்கும், இல்லைனா பிளான் பண்ணியிருப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிளான் பண்ணியிருக்கலாம். அது தடைப்பட்டு இருந்தால் இப்போது இந்த ராகு தசையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும். இப்போ வந்து உங்கள் வயசுக்கு உங்கள் பசங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, கூடி வராமல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ கூடி வந்துடும். அந்த சுப விசேஷம்லாம் அருமையாக கூடி வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை சார் ராகு தசையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே இதை பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லலாம். ராகுனாவே அது வந்து இருக்கிற இடம், அந்த வீடு கொடுத்த கிரகம், அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்ல ஒரு தசையாக அமையும். இப்போ ராசிக்கு வந்து யோகாதிபதிகள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஓகே, அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா அது வந்து அதிகபட்சமாக கடனை கொடுத்துரும், இல்லைனா வழக்குகளை கொடுக்கும், அப்படிலாம் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும். இப்போ சுக்கரனோட வீட்டில் இருக்குதுன்னு வச்சிக்கலாம், 6ஆம் அதிபதியோட வீடு அது. இன்னொன்று சந்திரனோட வீட்டில் இருந்தாலும் அது ரொம்ப மோசம். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள். இது வந்து என்னென்னா கடன் பிரச்சனை அப்படிலாம் போகும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது, ஆஹா ஓஹோ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அது என்ன காரணம்னாக்கா, வீட்டில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி அவர் வந்து யோகாதிபதியாக இருக்க மாட்டார். ஒன்று, அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும். அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் அந்த வீட்டுக்கு அவர் மறைஞ்சிருக்கணும். அந்த இவருக்கு ராகுவுக்கு லக்னத்துக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும். இதே லக்னமாக வந்தால் அதுவும் கரெக்டாக இருக்கும். மறைவு ஸ்தானத்தில் வந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா 3, 6, 10, 11 அவர் வந்துடணும். இது மாதிரி இருந்தால் அந்த வீடு கொடுத்த கிரகம் அது வந்து அந்த சுப கிரக தசையாக மாறிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7.5 சனியோ அஷ்டம சனியோ வந்தால் பிரச்சனைகளை கொடுத்துரும். இப்போ அஷ்டம சனி கிடையாது, 7.5 சனி கிடையாது, அர்த்தாஷ்டம சனி தான். அர்த்தாஷ்டம சனி கணக்கு கிடையாது. 4ஆம் இடத்துல ஒரு சனி வருதுன்னாக்கா நிறைய பேர் வந்து வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, தசையை பொறுத்து எல்லா வயசுக்கும் அது நடக்குது. ராகு தசையில் தான் மட்டும் இல்லை, செவ்வாய் தசை, இன்னொன்று வந்து சந்திரன், சூரியன், இந்த தசைகள்லாம் ஆகாத தசை தான் இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் வந்து எங்கே கஷ்டத்தை கொடுப்பாருன்னா அஷ்டம சனி ஒரு 2.5 வருஷமும், 7.5 சனி அந்த 7.5 வருஷமும் தான் கஷ்டத்தை கொடுப்பார். அது கூட தசை சரியில்லைனா மட்டும்தான், அங்கே தான் பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் இப்போ ராகு தசையை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு தசையில் யாராருக்கெல்லாம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை கடன் பிரச்சனை, இல்லை 6ஆம் அதிபதியோட பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், கடன், நோய், வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும். இடம் விற்றுட்டு இடம் வாங்கிறது, இது மாதிரி நிறையெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. குடும்பத்துக்கு தேவையானது, இப்போ வருமானத்துக்கு தேவையானது டோட்டலாக பாசிட்டிவாக சொல்லலாம் குரு தசையில். ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு உச்சமாக போட்டோம் இல்லைன்னு சொல்லலை. அவரால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிட்டத்தட்ட 2024லேருந்தே அவரால் தான் ப்ராப்ளம்னு சொல்லணும். ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே 6, 7, 8 இது எல்லாமே வந்து குரு உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, நீச வக்கரம், உச்ச வக்கரம், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 24லேருந்து பிரச்சனை. ஏன்னா கோச்சார ரீதியாக 6, 7, 8 போய் மறைஞ்சிறார். இவர் வந்து 7ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. நேரடியாக பார்த்தா கூட இது வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல. அதனால் இந்த 6, 7, 8லலாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குது. இப்போ 8ஆம் இடம் தாண்டினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் போகும்னு வச்சிங்களேன். அப்போ குருவை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த வயது காலகட்டத்தில் குரு தசைங்கிறது அவ்வளோ கெடுபலன்னு கிடையாது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குடும்ப சூழல் நல்லாவே இருக்கும். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. சனி தசை பின்னாடி வரக்கூடிய சனி தசை எப்பவுமே குழந்தை பருவத்தில் வந்து ஒரு 19, 20, 22 வரைக்கும் சனி தசை ஏதோ ஒன்று அட்டாக் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அதை அட்டன் பண்ணுறோம்னாக்கா குழந்தையாகவே இருப்பாங்க. அவங்க வந்து குழந்தையாகனாக்கா குழந்தை குணமாக இருக்கும் அவங்களுக்கு.
பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை நடக்குது அது மாதிரியே இருக்காது அவங்களுக்கு. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய தசையும் அதே மாதிரி தான். உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அது. மனசில் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. தப்போ ரைட்டாக இப்போ பேசிடுவாங்க. அது மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு கூட கோயில் கோலம் அது போட்டு ஏதோ ஒரு சரியாயிடும். இந்த மன அழுத்தம்லாம் இருந்துச்சுனாக்கா இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. அப்போது இந்த மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. நன்றி.